ஹாய் வீவர்ஸ், உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது மரணம். மரண பயம் என்பது எல்லா மனிதர்களையும் தொற்றிக்கொண்டுள்ளது. மரண பயத்தின் காரணமாகவே உலகில் பல்வேறு சித்தாந்தங்கள் தோன்றியுள்ளன என்பது உண்மை. இந்த மரண பயத்தை வெல்ல முடியுமா? மரணத்தை வெல்ல முடியாது, ஆனால் மரண பயத்தை வெல்ல முடியும். இதற்கான சைக்காலஜிஸ்ட் முன்வைக்கும் முறைகள் என்ன போன்ற பல்வேறு விடயங்களை அலசி ஆராய உள்ளோம் இந்த மோட்டிவேஷனல் வீடியோவில். முதலாவதாக, மரணம் என்றால் என்ன என்று பிசிக்கலாக அல்லது சைக்காலஜிக்கலாக என்ன சயின்டிஸ்ட் கூறுகிறார்கள் என்றால், எமது ஓர்கன்ஸ் எனப்படும் முக்கியமான சில ஓர்கன்ஸ்கள், ஹார்ட், கிட்னிஸ், அடுத்தது பிரெயின், நுரையீரல் போன்ற முக்கியமான ஏதாவது ஒரு ஓர்கன் முழுமையாக தனது ஃபங்க்ஷனை எப்பொழுது நிறுத்துகிறதோ அப்பொழுது மரணம் என்பது சம்பவிக்கும் என்பதாகும். ஆகவே முக்கியமான ஓர்கன்களில்தான் எமது இந்த உயிர் அல்லது எமது வாழ்க்கை என்பது தங்கியிருப்பதாக சயின்ஸ் கூறுகிறது. இந்த சயின்ஸை தாண்டி பிலோசபிக்கலாக பல்வேறு கணிப்புகளும் உண்டு மரணம் குறித்து. ஆனால் சயின்டிஃபிக்கலாக கூறப்படுவது என்னவென்றால், மரணம் என்பது வைட்டல் ஓர்கன்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஓர்கன்கள் முழுமையாக தமது செயற்பாட்டை நிறுத்துவதனால் நிகழ்வதாகும். இந்த மரண பயம் என்பது எங்கிருந்து தோன்றுகின்றது என்றால், எமது மனதில் இருந்து தோன்றுகிறது. மனம் என்றால் என்னவென்றால், எமது கான்சியஸ்னஸ், அன்கான்சியஸ்னஸ், அடுத்தது சப்கான்சியஸ் என்று நிகழும் பிரெயினில் நிகழும் கெமிக்கல் நிகழ்வுகளாகத்தான் சயின்ஸ் கூறுகின்றது. அதாவது கெமிக்கலாக இரசாயன ரீதியாக சில தூண்டல்கள் நிகழ்கின்றன. அவை தோட்ஸ்களாக, எண்ணங்களாக பரிணமிக்கின்றன. அதுதான் பயம் மற்றும் சந்தோஷம் மற்றும் எல்லா உணர்வுகளையும் உண்டாக்குகின்றது. என்றாலும் அன்கான்சியஸாக மிகவும் டீப்பாக மரண பயம் என்பது வழியாக தொன்று தொட்டு, அதாவது மனிதனது ஆரம்ப காலம் முதலே வந்துள்ளது. முதலாவது புரிதல் இங்கு ஏற்பட வேண்டும். மரண பயத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் முதலாவது புரிதல் எங்கு ஏற்பட வேண்டும் என்றால், ஆரம்ப காலம் தொன்று தொட்டே இது வந்துள்ளது, வழியாகவே இது வந்துள்ளது. இரண்டாவது புரிதல் என்னவென்றால், இந்த மரணம் என்பது இப்போதைக்கு சயின்ஸ் ரீதியாகவோ பிலோசபிக்கல் ரீதியாகவோ தடுக்க முடியாத ஒன்றாக மனித குலத்தில் உள்ளது. மனித குலத்தில் மட்டுமல்ல, பிறந்த எல்லா உயிரினங்களும் மரணிப்பது என்பது சாதாரணமான ஒன்றாக உள்ளது. எம் கண்முன்னே நாம் பல மரணங்களை காண்கின்றோம். அது மாதிரி தான் எமக்கும் மரணம் என்ற ஒன்று வரும் என்று சாதாரணமாக ஒரு ஏற்றுக்கொள்ளல். அடுத்தது, இந்த மரணம் வருவதற்கு காரணமாக நோய்கள் அமைந்திருக்கலாம், சடனான விபத்துகள் அமைந்திருக்கலாம், அல்லது நேச்சுரலான டெத் கூட ஏற்படலாம். இவையும் இயற்கையாக நாம் எதிர்பார்க்காமல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த உலகத்தில் என்ற புரிதல். இவை எமக்கு கூட நிகழலாம் என்ற புரிதல். இந்த மூன்று புரிதல்களையும் திரும்ப திரும்ப நினைத்து பாருங்கள். மரண பயம் என்பது மெல்ல மெல்ல ஓடிவிடும். அடுத்தது, மரணம் வரை நாம் நல்ல விடயங்களை செய்வோம் என்ற ஆறுதலான ஒரு மனப்போக்கு. அதாவது நல்ல விடயம் என்றால் உங்களுக்கும் எந்த தீங்கும் பயக்காத விடயம், மற்றவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த தீங்குமே பயக்காத விடயம். இவற்றை நாம் செய்வோம், இவற்றை நாம் எம்மால் முயன்றளவு செய்வோம், தன்னலமற்று வாழ்வோம் என்ற ஒரு உறுதிப்பாடு உங்களுள் இருந்தால் மரண பயம் தோன்றாது, இயல்பாகவே தோன்ற மாட்டாது. மேலும் இந்த மரண பயம் என்பது ஏற்கனவே கூறியது மாதிரி சைக்காலஜிக்கல் ரீதியாக மிகவும் ஆழமாக ரூட் பண்ணப்பட்டுள்ளது மனதில். மனது என்ற அந்த இரசாயன செயற்பாட்டின் அன்கான்சியஸாக, அதாவது நம்மை அறியாமலேயே அது ரூட் பண்ணப்பட்டு உள்ளது. இந்த மரண பயத்தை அடியொட்டி தான் மனிதன் நல்லவனாக வாழ முயற்சிக்கின்றான் என்பதும் உண்மைதான். ஏனென்றால் பல்வேறு சித்தாந்தங்கள், கொள்கைகள் இந்த மரண பயத்தை முதன்மையாக கொண்டு மனிதனை நல்லவனாக வாழ முயற்சிக்கின்றன. அவையும் வரவேற்கத்தக்கவை ஆகும். சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தால் கூட நாம் நல்லவனாக வாழும் போது எமக்கு சந்தோஷம் என்ற ஒன்று கிடைக்கின்றது. அந்த சந்தோஷம் என்ற ஒன்று மரணம் வரை எம்மை வாழ வைக்கும் என்பதும் உண்மை. ஆகவே சயின்ஸ், சித்தாந்தங்கள், பிலோசபிகள், எந்த சமயங்கள் எந்த ரீதியில் பார்த்தாலும் நல்ல விடயங்களை செய்யுங்கள் என்றே கூறுகின்றன. இவற்றை நாம் முன்னெடுத்தால் மரண பயம் என்பது தோன்றாது. அடுத்தது, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், மரண பயம் என்பது ஒரு மற்ற பயங்கள் மாதிரி மற்ற ஏனைய விடயங்களுக்கு எமக்கு தோன்றுகின்றது பயங்கள், அச்சங்கள், அவை மாதிரியான ஒரு பயம்தான். ஆனாலும் அது மிகவும் டீப்பாக ஊன்றி போயுள்ளது என்ற புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த புரிதலானது என்ன
செய்யும் என்றால் மரண பயத்திலிருந்து எம்மை விடுபட செய்யும். மரண பயத்திலிருந்து நாம் விடுபட்டால் நாம் கெட்டவர்களாக மாறிவிடுவோமா என்று கேட்டால் இல்லை, ஒருபோதும் இல்லை. நல்லவன் ஒருபோதும் கெட்டவனாக மாற மாட்டான் மரண பயம் இல்லாவிட்டால் கூட. ஏனென்றால் அவன் இன்னும் நல்லவனாகத்தான் மாறுவான். ஏனென்றால் மரண பயம் என்பது சில வேளை நல்லவர்களை கூட அடுத்த பகுதியில் செல்ல வைத்து கெட்டவர்களாக மாற்றிவிடும். நான் மரணித்தாலும் பரவாயில்லை, இந்த தீங்கை செய்கிறேன் என்று சிலர் நினைப்பதை சிலர் நடந்து கொள்வதை நாம் கண்கூடாகவே காண்கின்றோம். எனவே மரண பயம் என்பது போய்விட்டால் மனிதர்கள் கெட்டவர்களாக மாறுவார்கள் என்ற எந்த சயின்டிஃபிக் ரீதியான ப்ரூஃபும் இல்லை. மேலும் மனிதர்கள் நல்லவர்களாகத்தான் மாறுவார்கள் என்ற ப்ரூஃப் நிறையவே இருக்கின்றது. அடுத்தது சயின்டிஃபிக் ரீதியாக நாம் பார்த்தாலும் சித்தாந்த ரீதியாக பார்த்தாலும் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதற்கு காரணம் பழைய உயிர்கள் மரணித்து புதிய உயிர்கள் தோன்றுவது இந்த பரிணாமத்தின் ஒரு முக்கிய இன்றியமையாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த முழு கேலக்சியையும் எடுத்துக்கொண்டாலும் இந்த முழு பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அங்கு காணப்படும் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கோள்கள் கூட அவையும் வாழ்நாளை கொண்டுதான் இருக்கின்றன. மனிதனது வாழ்நாள் சுமார் 100 வயது என்றால் அவற்றின் வாழ்நாள் மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இருக்கலாம். இவை ஆண்டுகள் வித்தியாசப்படுகின்றனவே தவிர அவற்றிற்கு தொடக்கமும் முடிவும் உண்டு என்பது இந்த இயற்கையின் நியதியாக இருக்கின்றது. எனவே இயற்கையின் நியதி என்பது நாம் அதனை எதிர்த்து போராட முடியாது என்ற ஒரு மனப்பாங்கிற்கு வர செய்வதற்கான ஒன்றாகும். ஆகவே அதனை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பது நாம் வெறுமனே அதனை சிந்தித்து பார்ப்பது. இதனால் தான் இருக்கின்றது என்று. ஆகவே எமக்கு இயல்பாகவே சந்தோஷம் தோன்றிவிடும். மரண பயம் என்பது மனதில் இல்லாவிட்டால் இயல்பாகவே சந்தோஷம் தோன்றிவிடும். அடுத்தது, இந்த எப்பொழுதாவது நாம் மரணமடைய போகின்றோம் தானே, அதனால் இப்பொழுதே நாம் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்து விடுவோம் என்ற ஒரு எண்ணப்போக்கும் தவறானது. அவ்வாறு நாம் கூறிக்கொண்டு செய்வதனால் எமக்கு எந்த ஒரு பயனும் விளைய மாட்டாது. மாறாக நாம் எப்பொழுதாவது மரணம் அடைவோம் என்பது உண்மை. அதுவரை நாம் சாதாரணமாக எந்த சந்தோஷங்கள் எமக்கு உரித்தானவையோ அவற்றை நாம் அனுபவிக்கலாம், ஏனையவர்களுக்கு தீங்கில்லாதவாறு அனுபவிக்கலாம் என்ற ரீதியான மனப்பாங்கினை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மரண பயம் என்பது மனிதனை நன்றாக வாழ வைப்பதற்கு ஒரு வகையில் மனிதனுக்கு உந்துகோலாக இருந்த போதிலும் சில வேளைகளில் மனிதனின் பல நோய்களுக்கு மனநோய்களுக்கு காரணமாகவும் உள்ளது. எப்பொழுதும் மரணத்தை நினைத்து பயந்து கொண்டே இருக்கும் போது அதனால் பல மனநோய்கள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி உட்பட சிசோபர்னியா போன்ற மிக பயங்கரமான மனநோய்கள் கூட ஏற்படுவதாக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். எனவே இதனை நினைத்து பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. நாம் இந்த உலகில் தோன்ற முன்னர் நாம் எங்கிருந்தோம் என்று யாரும் அறிய மாட்டார்கள், நாமும் அறிய மாட்டோம். அது மாதிரியே நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதும் ஒரு சாதாரண நிகழ்வுதான். இந்த முழு பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கொண்டால் நாம் இந்த உலகத்தில் வந்ததும் சரி, இந்த உலகத்தை விட்டு போவதும் சரி, ஒரு சாதாரண நிகழ்வுதான். எமக்கு முன்னர் எத்தனையோ நபர்கள், எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் தோன்றி மறைந்தும் விட்டார்கள். சுவடே தெரியாமல் எத்தனையோ பேர் சென்றும் விட்டார்கள். சில மனிதர்களை பற்றி, நன்றாக வாழ்ந்த மனிதர்களை பற்றி இன்னும் நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கலைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் எமது வருகை, இந்த உலகத்தில் நாம் வந்து இவ்வாறு வாழ்வது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வாகத்தான் இருக்கின்றது பிரபஞ்சத்திற்கு. ஏனென்றால் பிரபஞ்சமே அதுவே மரணத்தை சந்திக்கத்தான் போகின்றது. பிரபஞ்சம் என்றால் எல்லாம் உள்ளடங்கியது ஆகும். என்றாலும் இவ்வாறு இருக்கும் போது நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு சாதாரண நிகழ்வுதான். ஆகவே நாம் வாழும் காலத்தில் எப்பொழுது மரணம் எப்பொழுது என்றாலும் வரலாம். அதற்காக நாம் தயார் நிலையில் இருப்பதுடன் நாம் வாழும் காலத்தில் நன்றாக எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பாங்குடன் வாழ்வோம். யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வோம், நேர்மையாக வாழ்வோம். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மரண பயம் என்பது எம்முள் தோன்றாது. அவ்வாறு தோன்றினால் கூட அது ஒரு போலியான பயம் என்பதை எமது மனது புரிந்து கொள்ளும். சயின்டிஃபிக் ரீதியாகவும் சரி, சித்தாந்த ரீதியாகவும் சரி, மரண பயம் என்பது பல வேளைகளில் எமக்கு நன்மையைத்தான் செய்கின்றது, நன்றாக வாழ வைக்கின்றது என்பது உண்மை. ஆனால் சில வேளைகளில் அது தீமையையும் செய்கின்றது. எனவே இந்த பயத்தை நாம் விட்டுவிட்டால் கூட நாம் நல்லவர்களாகவே தொடர்ந்தும் வாழலாம் என்ற உண்மையை இந்த சயின்ஸ் ப்ரூஃப் அணுகின்றது. ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக மரண பயம் என்றால் என்ன, அதனை வெல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உண்மையில் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, புரிதல் மட்டுமே தேவை என்ற பல விடயங்கள் குறித்த ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு நாம் கொண்டு வந்தோம். இந்த யுனிக்கான வீடியோ உங்களுக்கு இதுவரை காலமும் இந்த மரண பயம் மற்றும் மரணம் தொடர்பாக இருந்த சில
பிரச்சனைகளுக்கு சில கேள்விகளுக்கான ஒரு விடையாக அமைந்திருக்கும் என்றும் நாம் நம்புகிறோம். தொடர்ந்தும் இது மாதிரியான மோட்டிவேஷனல் ரீதியான வீடியோக்களை தொடர்ந்தும் காண்பதற்காக எம்முடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு ரொம்பவும் நன்றி.